அன்றைய அப்போஸ்தலர்கள் இப்பொழுது நியாயாசனத்துக்கு முன்னால நின்றுட்டு இருக்காங்க. அங்கு இருந்தவர்களின் மனநிலை என்ன? இவர்களை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் இந்த இடத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்றேன். இவர்களை கொலை செய்வது அல்ல இவர்களுடைய நோக்கம். இவர்களுடைய பிரசங்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இவர்களால் பிரசங்கிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாளுக்கு நாள் இவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய பெருக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இவர்கள் வார்த்தையின் நிமித்தம் அநேகர் விசுவாசிக்கப்படுகிறார்கள், விசுவாசத்துக்குள் வருகிறார்கள். அப்ப விசுவாச பரிவர்த்தனை, அந்த வார்த்தை சரிதான பஸ்ட்? பரிவர்த்தனை, பெருக்கம். அந்த விசுவாச பரிவர்த்தனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வர வேண்டுமானால் ஒரே வழி, சுவிசேஷம் சொல்லுகிறவன், சுவிசேஷம் அறிவிக்கின்றவன், சுவிசேஷ பாரம் கொண்டவன், சுவிசேஷத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவன் சாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இன்றைய ஊழியர்களாம் நமக்கு ஒன்று தெரியுமோ இல்லையோ, அன்றைக்கு இருந்த சுவிசேஷ விரோதிகர்களுக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கிறது. இவங்க சாகிறது வரைக்கும் இதை நிறுத்த மாட்டான், இவன் செத்தாத்தான் நிறுத்துவாங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு தான் ரிட்டைர்மெண்ட் கிடையாது. புரியுதா?